இப்போ நீங்கள் எந்த ட்ரெயினில் போனீங்க, எப்போ போனீங்க, ட்ரெயினில் என்ன பிரச்சனை ஆச்சு, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? காலையில் ஒரு 8:30 மணிக்கு போர்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஒரு 9:30 போல். இப்போ ரயில்வே நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் போயிருக்கும்ல? ஆமாம், போனதுங்க. அவங்க திருப்பி என்ன பதில் சொன்னாங்க, என்ன ரிப்ளை பண்ணாங்க? இவர் போனதுக்குண்டான சரியான எவிடன்ஸ் வைக்கல. ஓ, அந்த ட்ரெயினில் தான் அந்த டைமில் தான் போயிருக்கேன், அந்த ட்ரெயினில் தான் போனார் அப்படின்றது கிடையாது. நான் எவிடன்ஸ் வச்சது என்ன அப்படின்னா, ஆனாலும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி வந்துட்டு, கூட பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணாங்க, அவங்கக்கிட்டெல்லாம் இவர் வந்து பேசலை, பேசி வந்து எந்த விதமான கூட சப்போர்ட்டிங் விட்னஸ் மாதிரி எதுவுமே வைக்கலை. இப்போ ரிசர்வேஷன் கோச்சஸில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி இருக்குது. ஆமாம். பட் சாதாரண ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற பொதுமக்களுக்கு வந்து அவங்களோட உரிமைகள் என்னன்னு முதல்ல தெரியறது கிடையாது, யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியறது கிடையாது. இப்போ கோர்ட்டில் அதை விசாரித்து பார்த்துட்டு கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி நிறைய பேர் பஸ்ஸை விட ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க. என்னென்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்புறம் சீக்கிரம் போகும், டிக்கெட்டும் கம்மி. நான் சொல்கிறது வந்து ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணி போகிறவங்களுக்கு, நம்மள மாதிரி அன்ரிசர்வில் போகிறவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் அன்ரிசர்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லீப்பர் கோச்சாக இருந்தாலும் சரி, பொதுவாக ட்ரெயினில் போனாலே சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருத்தர் அட்வொகேட் ஒருத்தர் ட்ரெயினில் போயிருக்காரு, அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனை, அதுக்காக இந்தியன் ரயில்வே நிர்வாகத்தை எதிர்த்து கேஸ் போட்டு எப்படி 15,000 ரூபா இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி பாதிக்கப்பட்ட அட்வொகேட் கமலேஷ் பாபு அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதே மாதிரி கன்சூமர் கேஸ் போட்டு வின் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் அடிக்க அனுப்பிச்சி விடுங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு சார் மாதிரியே உங்களையும் கூப்பிட்டு வச்சு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் வின் பண்ண கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கேஸை பற்றி நம்ம நாட்டு நடப்பு சேனலில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நாட்டு நடப்பு சேனல் வந்து கன்சியூமர் அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அது நிறைய வியூஸ்னால மக்கள்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகுது. அப்புறம் கன்சியூமர் உரிமைகளை பற்றி நிறையா வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. சரி, அதனால் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவை பற்றி போய் இந்த சேனலில் பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தாங்க வந்திருக்கிறேன். நன்றி சார், நன்றி. ஓகே சார், இப்போ நீங்கள் எந்த ட்ரெயினில் போனீங்க, எப்போ போனீங்க, ட்ரெயினில் என்ன பிரச்சனை ஆச்சு, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? நான் வந்து 24th February 2026 ஒசூர் டு சிக்பல்லாப்பூர் போகணும். ஓகே. ஆனால் ஒசூர் டு சிக்பல்லாப்பூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ ஒசூர் டு பயப்னல்லி என்ற ஒரு ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு அங்கே வேறு ட்ரெயின் மாறுறேன். ரெண்டுமே பேசஞ்சர் ட்ரெயின் தான். ஸோ பெங்களூர் டு கோலார் போகிற மெமு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெயினில் வந்துட்டு நான் வந்து பயப்னல்லி ஸ்டேஷனில் வந்து போர்டு பண்ணுறேன். அங்கேருந்து ஏறி சிக்பல்லாப்பூர் போகிறதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் ஒரு 8:30 மணிக்கு போர்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஒரு 9:30 போல் சரி போகலாம், டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாய்லெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அது ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் இன்னொரு டாய்லெட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அதுவும் பேட் கண்டிஷனில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நான் வேறு டாய்லெட் செக் பண்ணுறதுக்கு மனசு வரல. சரி, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, டாய்லெட்ஸை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ட்ராவலில் வேறு நிறையா மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்குது. நான் ஏறினது ஒரு 4வது ஸ்டேஷனாக இருக்கலாம், பயப்னல்லி என்ற ஸ்டேஷன் வந்து ஒரு 4வது ஸ்டேஷனாக இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்தே வந்து இப்படி வந்து அன்டைடியாக இருக்குது அந்த டாய்லெட் அப்படின்றப்போ வந்து நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இமீடியட்டாக அந்த ட்ரெயின்லேயே வந்துட்டு நான் வந்து ஜிபிஎஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஓ, ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்தீங்களா? ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். 2 டாய்லெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஆமாம், ஜிபிஎஸ் கேமராவில் லாட்டிடியூட் லாங்கிடியூட் மார்க்கிங்ஸோட டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு ஐ டென்ட் யூஸ் த டாய்லெட்டை. அப்புறமா தான் ட்ரெயின் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப மினிமல் டைம் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிற்கும். ஐ ஹேட் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிக்பல்லாப்பூருக்கு ஒரு 10:15 அந்த மாதிரி போகுது அந்த ட்ரெயின். ஒரு 45 minutes ஆல்மோஸ்ட் ஐ வில் ஹேவ் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறமா இறங்கி அங்கே போய் வேறு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு தான் கோர்ட்டுக்கு போனேன். ஸோ அப்போது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது திரும்ப நமக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ரயில்வே நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அங்கே யார்ட்டையாவது? இல்லை, அங்கே நான் யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஓகே. ஏன்னா நான் கோர்ட்டுக்கு போகிறது அவசரமாக இருந்தது. ஸோ நான் அது போயிட்டேன். நான் வேறு எதுவும் யாருக்கிட்டையும் பேசணும்னு தோணலை. ஐ வாஸ் இன் அ ரஷ்.
ஏன்னா 10:30 கோர்ட் ஸ்டார்ட் ஆகிடுமே அப்படின்றதுனால போகணுன்றதுனால போயிட்டேன் நான். சரி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸோ இந்த டிக்கெட்ஸு இந்த எவிடன்சஸ் எல்லாம் இருக்குதே அப்படின்றதுனால வந்துட்டு சரி கன்சியூமர் ஃபோரமை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து 1st of April வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் நான். அது 2026 ஏப்ரலில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. 1st April 2026 வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறேன். பார்ட்டி இன் பர்சனாக வந்து ஃபைல் பண்ணுறேன். இல்லை இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தானே, டாய்லெட் வந்து க்ளீனாக இல்லை, இதுக்கு இல்லாமல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. இல்லை நான் நிறைய இன்ஸ்டன்ஸில் பார்த்துருக்குறேன். இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ஸ் கிடையாது. நார்மலாக நிறைய பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறப்பவே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ரிப்பீட்டடாக அக்கறை பேசஞ்சர் ட்ரெயினில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் யாருக்கிட்ட போய் முறையிடுறது என்ன பண்ணுறது அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் வந்து நான் வந்து அந்த ரயில் மதத்துன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வேறு ட்ரெயினில் க்ளீன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட் அது பெர்மனெண்ட் ரெமிடியல் மெஷராக வந்து நான் ஃபீல் பண்ணல. ஸோ பெர்மனெண்ட் ரெமிடியல் மெஷர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வேறு ஒரு ஃபாரத்தில் போய் கேட்டோன்னா தான் அந்த மாதிரி ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்ற தாட் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அதனால் ஒரு தடவை கன்சியூமர் ஃபோரம் அப்ரோச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஓகே, 2026 ஏப்ரலில் கேஸ் ஃபைல் பண்ணிங்க. இப்போ ரயில்வே நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் போயிருக்கும்ல? ஆமாம் போனதுங்க. அவங்க திருப்பி என்ன பதில் சொன்னாங்க, என்ன ரிப்ளை பண்ணாங்க? இவர் போனதுக்குண்டான சரியான எவிடன்ஸ் வைக்கல. அந்த ட்ரெயினில் தான் அந்த டைமில் தான் போயிருக்கேன், அந்த ட்ரெயினில் தான் போனார் அப்படின்றது கிடையாது. நான் எவிடன்ஸ் வச்சது என்ன அப்படின்னா, நான் என்னோடய டிக்கெட் வந்து வச்சேன். நான் டிக்கெட்டையும் என்னோடய கிரெடிட் கார்டு மூலமாக தான் பே பண்ணி வாங்கியிருந்தேன். அன்றைக்கி மார்னிங் ஒசூர் ஸ்டேஷனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஸ்லிப்ஸ் வந்து இருந்தது. அது போக வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் எவிடன்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து வச்சேன் நான். ஆனாலும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி வந்துட்டு கூட பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணாங்க, அவங்கக்கிட்டெல்லாம் இவர் வந்து பேசலை, பேசி வந்து எந்த விதமான கூட சப்போர்ட்டிங் விட்னஸ் மாதிரி எதுவுமே வைக்கலை. மோரோவர் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட், இல்லைனா 139 பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா ரயில் மதத் போர்ட்டலில் இருக்குது அங்கே பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இவர் வந்து பண்ணலை அப்படின்னாங்க. பட் எனக்கு பண்ணணும்னு தோணலை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் படி அங்கே அவங்கள்ட்ட பண்ணிவிட்டு ரிப்ளை இல்லைனா தான் கன்சூமர் கோர்ட் போக முடியும். இல்லை, இட் இஸ் நாட் அ ரிட்டன் ரூல் லைக் தட். அது நம்மளோட ஆப்ஷன் தான். எந்த ஃபோரமை நம்ம அப்ரோச் பண்ணணுமோ அந்த ஃபோரம் அப்ரோச் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான். எனக்கு கன்சியூமர் ஃபோரம் அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணிட்டேங்க. இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, டெஃபினெட்லி அந்த ஆர்குமெண்ட்டை வந்து அவங்க வந்து கோர்ட்டில் வச்சாங்க. பட் ஆனால் இட் இஸ் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் எங்களை தான் வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மோரோவர் எனக்கு அதுதான், தட் வாஸ் நாட் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் ஒரு பெர்மனெண்ட் ரெமிடி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து செகண்ட் டைம் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருந்திருப்பேன் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா. ஆனால் அந்த பெர்மனெண்ட் ரெசல்யூஷன் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு கிடைக்கிறது கிடையாது. தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் இன் க்ளோசிங் த கம்ப்ளைண்ட்ஸ் தேன் கிவிங் த ரிட்ரஸல் விச் வி ஆஸ்க் ஃபார். ரெமெடி கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸஸில் இதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வேறு அப்ரோப்ரியேட் ஃபாரம், அதாவது ரயில்வேஸை விட்டு வெளியில் ஒரு ஃபோரத்தில் வச்சோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ரெமெடி கிடைக்குமே அப்படின்றதுனால தான் நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கே வந்து போனேன். ஓகே. இப்போ கோர்ட்டில் அதை விசாரித்து பார்த்துட்டு கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? 2 சைடுமே விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு ஃபைனலாக வந்து இல்லை இதில் வந்து சர்வீஸ் டெஃபிஷியன்சி வந்து அக்கறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் டெஃபிஷியன்சிக்கு ஒரு 5,000 ருபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. மென்டல் அகனி மன உளைச்சலுக்காக வந்து ஒரு 5,000 ருபீஸ், அப்புறம் வழக்கு செலவு லீகல் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5,000 ருபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கோர்ட்டில் மொத்தமாக 15,000 இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. 15,000. எந்த கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க? நான் வந்து கன்சியூமர் கோர்ட் கிருஷ்ணகிரியில் வருது. ஓகே. அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க. 15,000 இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அந்த 15,000 அவங்க கொடுத்துட்டாங்களா? இல்லை, இனிமே தான் நான் அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்கலன்னா நான் இபி ஃபைல் பண்ணி வாங்கணும். ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு? ஜட்ஜ்மெண்ட் வந்து 9th July 2026. இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி தான் வந்துச்சு. ஓகே. இன்னும் 45 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுக்குள்ளே அவங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு வாங்கிக்கலாம். சார் சொன்னதை இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்களும் நாளப்பின வந்து ட்ரெயினில் போகிறீங்க இல்லை, இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போய் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டாய்லெட் சரியில்லை, தண்ணி இல்லை, தண்ணி வரல, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி இல்லை ட்ரெயின்லேயும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க, சேவை குறைபாடு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே உள்ள ஸ்டேஷன் மார்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைனா 139 ரயில்வே என்கொயரி நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லைனா ரயில் ஒன் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் ரயில் மதாத்துன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் கூட ஃபோட்டோ வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அது வந்து பெர்மனண்ட் ரெமிடியா, நிரந்தர தீர்வாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ உங்களுக்கும் நிரந்தர தீர்வு வேணும். அதே மாதிரி
அது பிரச்சனையும் முழுமையாக சரி செய்யப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சார் பண்ண மாதிரி நீங்கள் வந்து கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இழப்பீடும் வாங்கலாம். ஓகே சார், இப்போ திரும்பவும் என்னால் அது கேட்கணும்னு தோணுது. எதனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இந்த சின்ன இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஸ்ஸை பற்றி பேசணும், பஸ்ஸு கேஸ் பற்றி வின் பண்ணீங்க. இப்போ ட்ரெயின் டாய்லெட் சரியில்லைன்னு சொல்லி எதனால் இப்படி நீங்கள் தொடர்ந்து கன்சூமர் கேஸ் போட்டுருக்கீங்க? இதுக்கு இல்லாமல் கன்சூமர் கேஸ் போடலாம். இல்லை, இது என்னென்னா இப்போ ரிசர்வேஷன் கோச்சஸில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி இருக்குது. ஆமாம். பட் சாதாரண ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற பொதுமக்களுக்கு வந்து அவங்களோட உரிமைகள் என்னன்னு முதல்ல தெரியறது கிடையாது, யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியறது கிடையாது. ஸோ இப்போ அவங்களோட குரலாக நான் எங்கேயாவது ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு டாய்லெட் க்ளீன் ஆயில் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறது கிடையாது. பட் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் நிறையா குறைபாடுகள் வந்து ஆரம்பிக்குது. ஒரு டாய்லெட் அப்படின்றது ஒரு ஃபெசிலிட்டி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து நம்ம வாங்குகிற டிக்கெட்லேயே வந்து இன்க்ளூசிவாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் நமக்கு அந்த சர்வீஸ் கிடைக்கல. மோரோவர் ஒரு டாய்லெட் க்ளீனாக இல்லைன்னா அங்கேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவருக்கு நோய் பரவலாம், என்ன அடுத்து மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும், அதுக்குண்டான செலவுகள் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது அவரோட நார்மல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகலாம். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டினியூட்டிஸ் இருக்குது அந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து. ஸோ அதனால் இனிமேல் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெமிடியை கொண்டு வரலாமே அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை வந்து அட்ரஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறேங்க. அஃப்கோர்ஸ் நிறையா எஃபோர்ட் இன்வால்வ்டு, பட் ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாமே ஒரு காமன் மேனுக்கு அப்படின்றதுனால தான் இங்கே எடுக்கிறேன். நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் சந்திச்ச அந்த கேஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். சார் சொன்ன அந்த ட்ரெயின் கேஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே சார் வந்து பஸ்ஸு சம்மந்தமாக டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு சம்மந்தமாக ஒரு 2 கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, அதில் போய் பார்த்து அந்த கேஸ் பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இன்னொரு கேஸோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இது என்ன உங்கள் வீட்டு டாய்லெட்டா? வீட்டு டாய்லெட் மாதிரி தானே சார் வச்சுக்கணும். எல்லா பேசஞ்சர்கிட்டையும் காசு வாங்குறாங்கல்ல, டாய்லெட்டுக்கு சேர்த்து தானே டிக்கெட்டில் சார்ஜ் பண்ணுறேங்க.